வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட், அதாவது போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 335 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா 332 சப்போர்ட்டாக வச்சு 330.6 ஸ்டாப் லாஸாக வச்சு மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஓப்பன் ஆனதுலேருந்தே மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருந்திருக்கு. ஆனால் 336 தொடர்ந்து உடைக்க முடியாமல் ரொம்ப திணறி இருக்குது. 336 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. ஆனால் மார்க்கெட் ட்ராப் ஆகிற சமயத்துலையும் எல்லா சமயத்திலும் 334 சப்போர்ட்டும் கொடுத்துருக்கு. இறுதியாக மார்க்கெட் 334.5 க்ளோஸ் ஆகிருக்கு. பெரிய ஏற்ற இறக்கம் எதுவும் தெரியல. 2 பாயிண்ட்டு கிட்டத்தட்ட 2 பாயிண்ட் ப்ரைஸ் ஆக்ஷனுக்குள்ளேயே நின்றுடுச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சு, அதாவது வெள்ளிக்கிழமை எங்கே க்ளோஸ் ஆச்சு, அது பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து காப்பர் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். போன வாரம் வெள்ளிக்கிழமை என்ன ஃபாலோ பண்ணுமோ அதே தான் நம்ம திருப்பியும் ஃபாலோ பண்ண போகிறோம். 332 வரைக்கும் நீங்கள் பை பண்ணலாம். 330.6 அப்படின்ற இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணணும். 336க்கு மேலே ப்ரைஸ் போகிறதோ அது மேலே க்ளோசிங் கொடுக்குறது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அப்போ தான் இன்னும் நிறைய பையர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி அடுத்த லெவலான 342 தொடுறதுக்கு வாய்ப்புண்டு. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.